Hello students, welcome to HibaMax 12th standard Chennai district oda 1 mark test oda answers ah இந்த வீடியோல நான் தர போறேன். January 2026 நிறைய ஸ்கூல்ஸ்ல இத கொடுத்திருப்பாங்க, நீங்களும் அட்டெண்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ ஆன்சர் கீ கேட்டிருந்தாங்க. எனக்கு கொஷின் பேப்பர் வந்து கிடைக்கல, நேற்றுக்கு தான் என்னோட ஸ்டூடெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இதில் நான் எல்லா ஆன்சர்ஸையும் மார்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எல்லாமே புக் பேக் தான், எதுவுமே புக் இன்சைடோ இல்லை கிரியேட்டிவோ கிடையாது. எல்லா கொஷினுமே புக் பேக்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன்ஸை மட்டும் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து ஆப்ஷன் பியில் இந்த மாதிரி தான், ஆப்ஷன் 1 இருக்க இடத்துல 2 அப்படி தான் கொடுத்துருக்காங்களே தவிர எல்லா கொஷினுமே உங்களுக்கு புக் பேக்கில் மட்டும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் இதே கொஷின் பேப்பர் அப்படியே வச்சுட்டு கூட நீங்கள் வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி நீங்கள் சேம் கொஷின் பேப்பரை டெஸ்ட் எழுதி பார்த்தா கூட நமக்கு நல்லா ரீகால் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ நானும் அப்படி தான் சொல்லியிருக்கேன் என் டியூஷன் பசங்கள்கிட்ட, சாட்டர்டே சண்டேல ஒரு நாள் டெஸ்ட் எழுதுங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அது அப்படியே நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு, வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க, டிக் பண்ணி வச்சுடுங்க. ஒரே ஒரு கொஷினுக்கு மட்டும் ஆப்ஷன் வந்து வேறு இருக்குது, அது மட்டும் நான் எழுதியிருப்பேன், நான் அதை சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கூட நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா சொன்னால் கிளியராக இருக்காதுன்னு தான் ஹைலைட் பண்ணியிருக்கேன், ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கொஷின் நம்பர் 21ல் பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் எக்ஸ் ஆஃப் டிகிரி அண்ட் ஆல்வேஸ் ஹேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் நம்ம புக் பேக்கில் வந்து n காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ்ன்னு இருக்குது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் அவங்க டிஃப்ரென்ஸாக கொடுத்துருக்குது. மற்றபடி எல்லா கொஷினுமே டைரெக்டாக புக் பேக்லேருந்து தான் வந்திருக்கு. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, அப்போ தான் டைம் வேஸ்ட் ஆகாது நமக்கு. இல்லைனா பாஸ் பண்ணிவிட்டு கடவுளன்னு டிக் பண்ணிவிடுங்க. கரெக்டாக அந்த கொஷின் நம்பர், ஏன்னா நானே ஹைலைட் பண்ணும்போது 31க்கு பதிலாக 32, ஏன்னா குட்டி குட்டியாக தான் இருக்குது இல்லையா? ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிவிடுங்க போதும். எல்லா கொஷினுமே புக் பேக் தான். ஸோ புக் பேக் நல்லா தரவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம எல்லாம் அந்த 2 மார்க்கு க்ரியேட்டிவ் சைடு நிறைய போயிட்டு நமக்கு கிடைக்க இருக்கிற மார்க்கை மிஸ் பண்ணிடுறோம், ரிவைஸ் பண்ணாமல், ரீகால் பண்ணாமல், ப்ராக்டிஸ் பண்ணாமல். ஸோ ஃபஸ்ட் எப்போவுமே புக் இன்சைடு க்ரியேட்டிவ் அப்படின்னு பார்க்காம முதல்ல புக் பேக், எக்ஸாம்பிள் சம்ஸ், எக்ஸசைஸ் சம்ஸ், இது எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை முதல்ல ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அதில் நல்லா நம்ம தரவான பிறகு நம்ம க்ரியேட்டிவ் சைடு போகலாம். க்ரியேட்டிவ் சைடே போகாதீங்கன்னு சொல்ல, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சரிங்களா? ஏன்னா நம்ம டைம் நமக்கு ரொம்ப முக்கியம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த டைமிங்கில் நம்ம நல்லா ப்ரிப்பேர் ஆகணுன்னா ஃபஸ்ட்டு புக்கை முடிச்சிடுங்க. அடுத்து 84லேருந்து ஒரு சில லெசன்ஸ்லேருந்து கம்மியான கொஷின்ஸ் தான் செகண்ட் வால்யூம் யாரெல்லாம் இன்னும் பார்க்காம இருக்கீங்களோ, இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு, இனியாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? லேட் ஆகிடுச்சே, இப்போ நான் படித்தா முடியுமான்னு தயவுசெய்து யோசிச்சிடாதீங்க. இப்போத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் பரவாயில்ல. 2 மார்க் 3 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். எல்லா கொஷின்ஸும் மார்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதின ஆன்சர்ஸும் இதுவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்டு ஒரு வீக்லி ஒன்ஸ் நீங்களுமே டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ எல்லோரும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. சைட் பை சைட் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்பப்போ எடுத்துடுங்க, ஏன்னா நமக்கு டைமிங் கம்மியாக இருக்குது. ஸோ கரெக்டாக டைமை ஸ்கெட்யூல் பண்ணிவிட்டு படிச்சிடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.